உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி என்பர்களுக்கு ஜூன் மாத பலன்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னு சொன்னால் பல்வேறு விதமான கிரக மாற்றங்கள் இருக்குது. செவ்வாய் இந்த மாதம் பயிற்சி ஆகிறார், சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், புதன் பயிற்சி ஆகிறார், சூரியன் பயிற்சி ஆகிறார். அதே போல் முக்கியமான குரு பயிற்சி 1ஆம் தேதி இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா 5 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும்போது பல்வேறு விதமான மாற்றங்கள் 12 ராசி என்பவர்களுக்கும் ஜூன் மாதத்துலேருந்து நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த மாற்றங்கள் நடக்க போகுது, என்னென்ன நன்மையான விஷயங்கள், என்னென்ன தீமையான விஷயங்கள் அப்படின்ட்டு 12 ராசி என்பவர்களுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்கான்னு கேட்டால் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்குது. அதை மட்டும் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியாதிபதி 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல் 8ஆம் இடத்துல சுக்கிரன் வரப்போகிறாரு, புதன் வரப்போகிறாரு. இந்த மாதம் தனுசு ராசி என்பது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய முக்கியமான மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் தொழிலில் சில நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாமே நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லா மாதத்துலையும் நல்லது நடக்குமான்னு நடக்காது. அப்போ கெட்டது எப்போ நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியமே. ஜோதிட சாஸ்திரத்துடைய முக்கிய தேவை என்னென்னா, எனக்கு எது கெட்டது, எனக்கு எது நடக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதை நோக்கி பயணம் பண்ண மாட்டோம். இல்லைனா அதை போராடி வாங்கிடலாம் செஞ்சிடலாம் பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் ஏற்படுது. அதனால் இந்த மாதம் தொழில் செய்யக்கூடிய ரொம்ப அமைதியாக இருங்க. தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிஸ்னஸை பண்ணுறேன்னு மாட்டிக்காதீங்க. முக்கியமாக கடன் வாங்கி எந்த ஒரு தொழிலையும் இந்த மாதம் ஆரம்பிக்காதீங்க, இந்த மாதம் செய்யாதீங்க. இல்லை சார் கடனில் தான் வாழ்க்கையே போயிட்டுருக்கு, பரவாயில்ல தப்பில்லை. ஆனால் இந்த மாதத்தில் நம்ம அந்த கடனை வாங்கி ஒரு பிஸ்னஸை பண்ணி சம்பாதிச்சிடலாம், ஒரு லாபம் வரா மாதிரி இருக்குது சார், ஒரு ஆர்டர் வரா மாதிரி இருக்குன்னு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கணும். ரொம்ப கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்காக பணமே வராது அப்படின்னு கிடையாது, பண வரவுகள் வரும். ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்கனால பண வரவுகள் வரும். இந்த மாதம் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு அதிக ஆசையை ஏற்படுத்தி ஏமாறுவதற்கான வாய்ப்பு தொழிலில் இருக்குது. அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. பணத்தை தேவையில்லாமல் எங்கேயும் செலவு பண்ணாதீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுறேன், ஏதாவது ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஏதாவது ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா அதில் தேவையில்லாத செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கவனமாக இருந்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பணம் யாருக்கும் கொடுக்காதீங்க, கிரெடிட் கொடுக்காதீங்க. பண வரவுகளை மட்டும் இந்த மாதம் பாருங்கள். பொருள் சப்ளை பண்ணுவோம் இந்த மாதம் இல்லைங்க, நான் ஸ்ட்ரிக்டாக பணம் கொடுத்தா தான் பொருள் கொடுப்பேன்னு தப்பு இல்லாமல் சொல்லுங்கள், யோசிக்காமல் சொல்லுங்கள். ஐயோ நம்ம பாவம்னு பார்த்து எதாவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருளாதார நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. அதே போல் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. உடல்நலத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கும்போது சுகர் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்குன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிபி இருக்குது, இந்த மாதிரி உடலியான பாதிப்பு ஏற்கனவே இருக்குது சார் எனக்கு அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம். அதே போல் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இல்லை சார்னா ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸு ஏதாவது இன்சூரன்ஸ்லாம் இருந்தால் ரினியூ பண்ணி வச்சுங்க. ஏதாவது உடல் பாதிப்புகள் ஏதாவது சின்ன சின்னதாக வந்தால் கூட அதெல்லாம் தேவை இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. இதில் பாசிட்டிவ் என்ன சார் அப்படின்னா, நிறைய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான வர வேண்டிய பணம்லாம் வரும் சார். அப்போ வர வேண்டிய பணம்லாம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதே மாதிரி வெளில எங்கேயாவது ஒருத்தன் பணம் தரேன்னு சொல்கிறாங்க அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. இல்லை சார் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒருத்தர் கூட பண்ணுறேன் அது பண்ணலாம். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறேன்னாரு, அதே மாதிரி அம்மா பணம் தரேன்னாங்க, அப்பா பணம் தரேன்னாங்க, கூட பிறந்தவங்க பணம் தரேனாங்க, மாமனார் பணம் தரேனாங்க, மாமியார் பணம் இந்த மாதிரி பொருளாதார வரவுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகள் அற்புதமாக செய்யலாம், கண்டிப்பாக வரும். அதற்கான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். அதே போல் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்கள் வேலை மாற்றம் இருக்குது. ஆனால் என்னென்னா முக்கியமாக மாறணுமா, இந்த மாதம் அதுக்கான முயற்சிகள் பண்ணணுமா அப்படின்னு நினச்சா கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்கொள்வது சிறப்பு.
அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த உறுதியாக உண்டு. அதே போல் இந்த மாதம் நிறைய பேருக்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான ஆர்டர்ஸ் ஏதாவது வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அது இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, சிறப்பாக இருக்கும். வெளிநாடு போகிறவங்க அதை ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதனால் வெளிநாடு போகலாம், தப்பு இல்லை. இல்லை சார், எனக்கு வந்து திடீர்னு எங்கள் ஆஃபீஸில் வெளியூருக்கு மாற்றிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்லாம் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அதை எடுத்து தான் ஆகணும். இல்லை சார், நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஆஃபீஸை சொன்னால் அன்றைக்கி வேணால் ஒத்துக்கலாம். ஆனால் அது வேலை போவதற்கான ஒரு சூழ்நிலைன்னு மட்டும் நல்லா நான் வச்சுக்கிங்க. கவனமாக இருங்க. ஊர் மாறினா நல்லா இருக்குமா சார்ன்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதில் எந்த விதமான பிரச்சனைகள் வராது, குழப்பங்கள் வராது. அதே போல் 7ஆம் இடத்தில் சூரியன் இருக்கார். அதனால் பாக்யாதிபதி போய் 7ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பாக்கியம் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தில் இந்த மாதம் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு 2ஆம் திருமணம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா சில நட்சத்திரக்காரர்கள் சில பேருக்கு என்ன ஆகும்னா, ஏதாவது 2வது வரனா நான் அவங்கள பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான சூழ்நிலைகள் வருது. அது மாதிரி நீண்ட காலமாக கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க, ஒரு 35 வயசு தாண்டிட்டீங்க, ஒரு 40 வயசு தாண்டிட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்திற்கு முயற்சி செய்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதற்கான முயற்சிகள் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த வீடு வாங்கும்போது, இடம் வாங்கும்போது மட்டும் என்னென்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. நம்ம எந்த பட்ஜெட்டில் போனால் நம்ம லாங் ஸ்டாண்டிங் லோன் கட்ட முடியும், எந்த பட்ஜெட்டில் வாங்கினா அந்த வீடு வந்து நல்லா இருக்குன்றத ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு இடம், வீடு, வண்டி வாங்குறது நல்லது. இந்த மாதம் இடம் வாங்குறதுக்கான சூழ்நிலை ஏற்படும், வண்டி வாங்குறதுக்கான சூழ்நிலை ஏற்படும், வீடு வாங்குறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் நீங்கள் முதல்லையே என்னால் இதுதான் செலவு பண்ண முடியும், எனக்கு பட்ஜெட் இதுதான்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டிசைட் பண்ணி அதை வாங்குறது நல்லது. ஏன்னா நீங்கள் போய் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கணும்னு போகும்போது என்னென்னா அது ஒரு 8 லட்ச ரூபா மாறிடும். ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறேன்னு போகிறீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 லட்ச ரூபாய்க்கு அந்த வீடு வாங்குற மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணணும், அந்த பட்ஜெட் அதிகமாக வாங்கினால ஒரு நீண்ட கால அது ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துரும், ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். அதனால் வேலையில் பிரச்சனை, தொழிலில் இதெல்லாம் நடக்கிறதுக்கான சூழ்நிலை. அதனால் அதில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்திலையும் இந்த வீடு, வண்டி, வாகனம் வாங்குறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகநிலைகள் நல்ல இடத்துல இருக்கும்போது பல்வேறு விதமான நல்ல மாற்றங்களையும் கொடுக்கும். முக்கியமாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தசாபுத்தியோட பலன்கள் தான் அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில ராசி என்பர்களுக்கு ராகு திசை, கேது திசை, சனி திசை பிரச்சனைகள் கொடுக்கும். சில ராசி என்பர்களுக்கு புதன் திசை மிகப்பெரிய கடனை கொடுத்துருக்கும். சில ராசி என்பர்களுக்கு சுக்கிர திசையே நடக்கும், ஆனால் வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்கள் ஜாதகத்திற்குள்ளே கிரகநிலைக்கு தந்தாப்புல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் சார் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் வந்து நோட்டில் எழுதி தருவீங்களா கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தருவோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்குறது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வச்சு கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், அந்த முகூர்த்தத்தை எப்படி குறிப்பது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகள். இப்போ ஒரு கர்மாவை தெரிஞ்சுக்கணும், எங்கள் வீட்டில் கண்டினியூஸாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த கர்மாவை சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், கடிகார பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தெய்வத்துக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னங்கள் முதற்கொண்டும் பார்த்துட்ருக்கோம், சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.